சார், தொடர்ச்சியா பார்க்கிறப்போ தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, போலீஸ் பாதுகாப்புல வந்து குறைபாடு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறை தரப்புல வந்து அதை வந்து ரொம்ப வன்மையா அதை வந்து எதிர்க்கிறாங்க. என்ன அப்படின்னா, 150 போலீஸ் தான் அங்க நாங்க போடணும் பாதுகாப்புக்கு. ஆனா நாங்க அந்த இடத்துல நேற்றைக்கு வந்து 500 போலீஸ் காவல்துறை வந்து பாதுகாப்புல இருந்தாங்க அப்படின்ற ஒரு இதை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எல்லா கட்சியினுடைய மாநாடுகளுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் அவங்க காவல்துறையை நம்பி அந்த நிகழ்ச்சியை நடத்த மாட்டாங்க. அவங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களையே ஒரு காவலர்களைப் போல யூனிஃபார்ம் போட்டு வாலண்டியர்ஸ்னு சொல்லுவாங்க. தன்னார்வ தொண்டர்களை வந்து வழியில் நிறுத்தி அவர்கள் தான் அந்த என்ன பிரச்சனைனாலும் உடனடியாக வந்து தலைவர்கள் வருகை செய்கிறார்களா அவர்களை பாதுகாப்பை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்ப்பது. அங்கே குடிநீர் தேவை இருக்கிறதா, உணவு தேவை இருக்கிறதா, யாருக்காவது மயக்கம் ஏற்படுகிறதா, ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படுகிறதா என்பதையெல்லாம் ஒழுங்கு செய்வதற்கென்று ஒரு குறிப்பிடத்தக்க இளைஞர்கள் படையை வந்து எல்லா கட்சியிலையுமே வச்சிருப்பாங்க. பல மாநாடுகளிலே நான் பார்த்திருக்கிறேன். இதுதான் எல்லா கட்சியினுடைய நடைமுறை. இவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாத காரணத்தினால, அனுபவம் இல்லாத காரணத்தினால இவர்கள் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை எல்லாமே அரசாங்கம் தான் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் அரசாங்கத்தில் சொன்ன நிபந்தனைகள், நாங்கள் 10,000 பேர் தான் கூடுவோன்னு சொன்னாங்க, ஆனால் 27,000 பேர் கூடுறாங்க இல்லையா? அப்போ இதையெல்லாம் வந்து அரசு குறிப்பிட்ட ரூல்ஸை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் அவர்கள் வந்து காவல்துறையினுடைய அறிக்கையில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் மட்டுமே ஏறத்தாழ, எஸ்ஐ மட்டுமே 58 பேர், இன்ஸ்பெக்டர் மட்டுமே, ஆய்வாளர்கள் மட்டுமே 17 பேர், ஒரு எஸ்பி மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பு ஏடிஎஸ்பி 3 பேர், டிஎஸ்பி 4 பேர். இது போகத்தான் நீங்கள் சொன்ன அந்த 500 போலீஸ்காரர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையை வந்து அரசு விளக்கம் சொல்லியிருக்கிறது. அதனால் காவல்துறையை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் அதை ஒழுங்கு செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கும் இருக்கிறது. ஒட்டுமொத்த பொறுப்பையும் தூக்கி நீங்கள் வந்து காவல்துறை மீதோ அரசாங்கத்தின் மீது மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. எந்த கட்சி மாநாடுகளுமே காவல்துறையை நம்பி நடப்பது கிடையாது. அவர்கள் கட்சியை கட்டுக்கோப்பாக அவர்கள் வழி நடத்துகிறார்களா, அதற்கு தொண்டர்கள் ஒத்துழைப்பு செய்கிறார்களா என்பதுதான் எல்லா கட்சியினுடைய மாநாடுகளிலும் நிகழக்கூடிய வழக்கமான நடைமுறை. சார், தொடர்ச்சியாக பார்க்குறப்போ நேற்றைக்கு வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு இந்த சம்பவம் அரங்கேறுது. மருத்துவமனைக்கு வந்து பொதுமக்கள் அடுக்கடுக்காக கொண்டு வரப்படுறாங்க. அப்படியே கண்கரண்டாக பார்க்குறப்போ அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து ரொம்ப தீவிரப்படுத்தப்படுது. அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே வந்து ஒரு நபர் கமிஷன் இதெல்லாம் வந்து அமைக்கிறாங்க. நடவடிக்கை வந்து தீவிரப்படுத்தப்படுது. இது வந்து எப்படியான சாத்தியமாக இருக்குது? இல்லை, அதாவது உயிர் பலி தொடங்கிய போதே உடனடியாக வந்து முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அவர் உடனடியாக தலைமைச் செயலகத்துக்கு சென்று உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடு மட்டுமல்லாமல் அமைச்சர்கள், KN நேரு, ஏவாவேலு மாதிரியான அமைச்சர்கள்லாம் வந்து உடனடியாக லோக்கலில் எந்த மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வரவழைத்து ஒரு ஆலோசனை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற போதே ஏறத்தாழ 30 கடந்து விட்டது மரணங்களுடைய எண்ணிக்கை. அப்போ உடனடியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, காலையில் வந்து முதலமைச்சர் களத்துக்கு போக வேண்டும் என்று சொல்வதில் உத்தரவு போட்டதோடு இல்லாமல் சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை வந்து உடனடியாக களத்துக்கு விரைந்து செல்லுங்கள் என்று உத்தரவு போட்டுவிட்டு உடனடியாக முதலமைச்சர் என்ன செய்கிறார்னா, லோக்கல் மினிஸ்டர்ஸ் அங்கே பக்கத்தில் யாரெல்லாம் அந்த திருச்சி, கரூர் பகுதியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களாம் அவங்களுக்கெல்லாம் உடனடியாக தொடர்பு கொள்ளும் போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்காரு காரில், நீங்கள் உடனடியாக களத்துக்கு அங்கே போங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் உடனடியாக வந்து கரூருக்கு போகிறாரு. லோக்கல் எம்எல்ஏ ஏற்கனவே செந்தில் பாலாஜி போய் களத்தில் போய் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருப்பது, அந்த மூச்சு திணறல், அந்த மாதிரியானதெல்லாம் உடனே அட்மிட் பண்ணுறதுக்கான வேலையை அவர் உடனடியாக செய்கிறார். அன்பில் மகேஷ் அங்கே போகிறாரு, மா சுப்பிரமணியம் போகிறாரு. நாளை காலையில் தான் வந்து முதலமைச்சர் வரப்போகிறார் என்கிற நிலைமை இருந்தபோது அவருக்கு மனசு கேட்கல. உடனடியாக இரவே பயணம் செய்து நள்ளிரவில் 1:30 மணிக்கெலாம் அந்த களத்துக்கு அவர் வந்து நேரடியாக போயிட்டார். இரவு தூக்கத்தை தொலைத்தாவது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், நிவாரண தொகையை வழங்கி, அவர்களுக்கான காயப்பட்டவர்களுக்கான தொகையை வழங்கி அவர்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் என்கிற போர்க்கால நடவடிக்கையில் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு முன்னுதாரணமான கருதுனை. பேரிடர் காலங்களிலே ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு நெருக்கடி காலங்களிலே அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாகத்தான் இது பார்க்கப்படணும். அதில் அரசியல் கலக்காமல் பத்திரிகையாளர் சந்திப்பிலாம் இதை அரசியலாக்காதீர்கள், இதை பற்றி இப்போ பேச நான் விரும்பலை, இதற்கு யார் காரணம் என்று தனிநபர்கள் மீது நான் குற்றச்சாட்டு சொல்ல விரும்பலை. இப்போ நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன், அது மாதிரி முதலமைச்சர் எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலை. அவர் மிக கண்ணியமாக வந்து நீதிபதியின் தலைமையிலே விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறோம், அந்த ரிப்போர்ட் வரட்டும் என்று சொல்லிட்டாங்க.
தொடர்ச்சியாக தாவேகா நிர்வாகிகளுடைய சிடி நிர்மல்குமாராக இருக்கட்டும், புஷி ஆனந்தாக இருக்கட்டும், அவர்கள் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கல்ல, இதை மட்டும் நீங்கள் தனிநபர் தாக்குதல் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கல்ல அங்கே. அதாவது புஷ்பா 2 என்கிற ஒரு திரைப்படத்திற்கு ஒரு முன்னோட்ட காட்சி ப்ரிவியூ நடந்த போது அந்த கூட்டம், அதாவது அந்த ப்ரிவியூ முடிந்து விட்டு திரும்புகிற வழியில் ஒரு சிறிய பேரணி மாதிரி அந்த நடிகர் நடத்தினார் அல்லு அர்ஜுனா. அந்த நெரிசலிலே சிக்கி, அல்லு அர்ஜுனாவை பார்க்கிற நெரிசலிலே சிக்கி ஒரு 38 வயது பெண் வந்து மரணம் அடைந்து விட்டாள். அதற்காக அந்த அரசாங்கம் என்ன செய்ததுன்னா, அல்லு அர்ஜுனா மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்தார்கள். ஒரே ஒரு தனிநபர் நெரிசலிலே வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் அரசு கட்டுப்பாட்டு விதிகளை மீறி காவல்துறையினுடைய நடைமுறைகளை தாண்டி சென்றதுனால ஏற்பட்ட நெரிசலிலே ஒரு பெண் மரணமடைந்து விட்டால் என்ற ஒரு சூழ்நிலை வருகிற போது கொலை வழக்கு பதிவு செஞ்சாங்க. நீங்க 40 மரணங்களுக்கு காரணமாக இருந்த இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது, வழக்கு பதிவு செஞ்சால் அது பழிவாங்கிற நடவடிக்கை என்று சொன்னால் எதிர்காலத்திலே இது போன்ற தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கு வேறு என்ன வழி இருக்கிறது? தண்டனையே இல்லை, விசாரணையே இல்லை, எந்த கேள்வியுமே இல்லைன்னா இது போன்ற தவறுகள் தொடருமா தொடராதா? இதை தடுத்து நிறுத்துவதற்கு வேறு என்ன வழி இருக்கிறது? அதனால் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நான் இன்னும் சொல்ல போகிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன், விஜய் போன்றவர்களை கைது செய்யணும். இது போன்று பொறுப்பு இல்லாமல் அலட்சியத்தின் காரணமாக இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கிற இவர்கள் நீதிமன்றத்தினுடைய வாசலில் நிறுத்தப்பட வேண்டும், விசாரணை வளையத்தில் நிறுத்தப்பட வேண்டும். இல்ல அதுதான் தாவேகாவே முன் வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்களே. இல்லை, அது எப்படின்னா, விசாரணை வரப்போகிறது, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்ற நடவடிக்கை நாளைக்கு தொடங்கிவிடும் என்பதற்காக நாங்கள் கீழே விழுந்துட்டோம், மீசையில் மண்ணு ஓட்டலைன்னு ஒரு கௌரவத்திற்காக தாங்களாக, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தாங்களாகவே சரணடையக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்கன்னா, அது மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சட்ட ஆலோசனை நடத்தி விஜயனுடைய பேருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யலான்னு ஒரு யோசனை செஞ்சு தான் அவங்க 20 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்குறோம், காயம்பட்டவர்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறோம் என்று சொல்லிட்டு நாங்கள் சட்ட உதவியை நாடுறோம்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க. இந்த சட்ட உதவியெல்லாம் முதல்லையே நாடி ஒழுக்கமாக முறையாக சரியான முறையில் நீங்கள் நடத்தியிருந்தீங்கன்னா இந்த ஒரு நெருக்கடி உங்களுக்கு வந்திருக்காது. இது சொந்த காசில் சூனியம் வைக்கிறோன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர்கள் நடத்திய மாநாட்டின் வழியாக அவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டது என்று சொல்வதை போல தங்களுக்கான அவப்பேரை அவர்களே உருவாக்கி கொண்டார்கள். இவர்களுடைய கூட்டத்தை நம்பி, இவர்களுடைய மாநாட்டை நம்பி, இவர்களுடைய பயணத்தை நம்பி இனிமேல் எப்படி பொதுமக்கள் ஒன்று கூடுவாங்க? எப்படி வந்து இளம் வயது சிறார்களாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் செத்துருக்காங்களே, இதில் குழந்தைகள் செத்துருக்காங்களே, இனிமேல் எப்படி பொதுமக்கள் இதை நம்புவாங்க? இந்த உயிர் பறிபோன உயிருக்கு சொந்தமானவர்கள் வாழ்நாள் முழுக்க சோகமாக இருப்பாங்களா இல்லையா? குழந்தையை பறி கொடுத்தவர்கள் வாழ்நாள் முழுக்க சோகமாக இருப்பாங்களா இல்லையா? அப்போ இது வந்து ஒரு வாழ்நாளில் அழிக்க முடியாத ஒரு கரையாக இது மாறிவிட்டது. அதனால் ஒவ்வொரு உயிருக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த நெரிசலில் சிக்கி விஜய் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இதை இப்படி அணுகுவாங்களா தாவேகாரங்க? எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. அப்போ பொதுமக்களின் உயிருக்கு ஒரு மதிப்பு, பிரபலமானவர்களின் உயிருக்கு இன்னொரு மதிப்பாக இருக்கு. எல்லா உயிருக்கும் சமமான மதிப்பு தானே, உயிரின் மதிப்பு எல்லாத்துக்கும் ஒன்று தானே, எல்லாருடைய உயிர் ஒன்று தானே. அதனால் இது வந்து ஒரு சரியான நடவடிக்கையாக எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பம். அதனால் விஜய் மீது கடும் கோபத்திலே பொதுமக்கள் இருக்கிறார்கள். நான் வந்து பல இடங்களிலே வந்து மக்களை சந்திக்கிற போதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, விஜய் இப்படி நடந்திருக்கக்கூடாது, தாவேகா இவ்வளவு மோசமாக நடந்திருக்கக்கூடாது என்கிற ஒரு மிக மோசமான ஆதங்கம் பல பேருக்கு வந்து தாவேகா மீதான ஒரு கெட்ட பேராக மாறி இருக்குது. முன்னாடி சொல்லியிருந்தீங்க விஜய் வந்து கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சப்போஸ் விஜய் வந்து கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அது ஒரு அனுதாபமாக ஆகிடாதா? வாக்குகளை அதுவே கொடுத்துறாதா, அள்ளி கொடுத்துறாதா? அதெல்லாம் வந்து 40 உயிர் பறிபோனதற்கு பின்பு அதற்கான விசாரணையை நீதிமன்றம் எடுக்கும் என்றால் அதனாலெல்லாம் அவர் இறக்கம் பெற முடியாது. அவர் செய்யாத தவறுக்கு வந்து அவர் தண்டனை அனுபவித்து விட்டார் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் முதல்ல பொறுப்பேற்கவே இல்லையே. இந்த தவறுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன், இந்த கூட்டத்தை கூட்டியதன் மூலமாக இவ்வளவு பெரிய நெரிசலை ஏற்படுத்தி இப்படி ஒரு வலி மிகுந்த மரணங்கள் ஏற்படுவதற்கு முழுக்க தாவேகா வந்து பொறுப்பேற்கவே இல்லையே. நீங்கள் தனி மனித வன்முறைகளை ஈடுபடுகிறவர்கள், கும்பல் வன்முறையில் ஈடுபடுறவங்க, குண்டு வைக்கிற தீவிரவாதி கூட இந்த தவறை செய்ததற்கு பின்பு இதை செய்தது நாங்கள் தான் அறிக்கை விடுறான். உலகத்தில் வந்து ஜனநாயக அமைப்பு நடத்துறீங்க. நீங்கள் ஜனநாயக அமைப்பில் ஒரு தவறு நடந்ததுக்கு நீங்கள் பொறுப்பேற்க தயாராக இல்லையே. நீங்கள் விஜய் தான் அந்த களத்துக்கு போகலன்னு நான் சொல்ல குற்றம் சொல்லலை. யாருமே போகலையே, புஷி ஆனந்த் போகல, ஆதவர்ஜனா போகல, நீங்கள் குறிப்பிட்ட சிடி நிர்மல்குமார் போகல, வந்து யாருமே இங்கே போகலையே, களத்திற்கு ஒருவர் கூட இங்கே போகலையே. அப்போ என்ன காரணம்? அவர்கள் குற்ற உணர்ச்சியில் இருக்கிறார்களா? இந்த குற்றத்தை தான் செய்தோம் என்பதை ஒப்புக்கொள்கிறார்களா? ஏன் ஸ்பாட்டுக்கு உங்களால் போக முடியலையே, மக்களை சந்திக்க முடியல? மக்கள் எல்லாருமே திமுக காரனா? பாதிக்கப்பட்ட எல்லாருமே திமுக காரனா? உங்களை பார்க்க வந்தவன், உங்கள் முகம் பார்க்க வந்தவன் தான் இந்த மாதிரியான மூச்சு திணறலுக்கு ஆளாகி நெரிசலில் மிதிப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறான். உங்களுக்காக உயிர் கொடுத்தவனை, உங்களால் உயிர் பறிபோனவனை நீங்களே பார்க்க முன்வரலையே.
இது என்ன வகையான நியாயம்? உங்கள்கிட்ட என்ன மனிதாபிமானம் இருக்க முடியும்? என்ன தலைமை பண்பு இருக்க முடியும்? எந்த தலைமை பண்புமே உங்கள்கிட்ட காணவில்லையே. இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமா நான் கருதுறேன். முன்னாடி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க வந்து தாவேக்கா வந்து தவறான ஒரு முன்னெடுப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்ன தவறான முன்னெடுப்பாக இருக்காங்க? ஏன் அவங்க வந்து பரப்புரை நடத்துறதுக்கு ப்ராப்பராக வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கல்ல? அதாவது நிர்வாகிகளை வந்து அழைத்து ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் எப்படி நடத்த வேண்டும், எப்படி வந்து ஒழுங்கு செய்ய வேண்டும், மக்களை எப்படி ஒழுங்கு செய்ய வேண்டும், எப்படி வந்து அது வந்து ஏதாவது அத்துமீறல் நடந்தால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு பயிற்சி இருக்கிறது. நான் அதைத்தான் முதலே சொன்னேன். 150 தொகுதிக்கு பயணம் செய்திருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு இது மாதிரி ஏன் ஒரு பேரிடர் வரவே இல்லை? ஏன் வேறு கட்சிகள் மாநாடு நடத்துகிற போது, கரூரிலே முப்பெரும் விழா திமுக நடத்துகிற போது ஏன் வந்து யாருக்குமே எந்த சேதாரமுமே ஏற்படவில்லை? இதை விட அதிகமாக கூட்டம் கூட்டியவர்கள் எத்தனையோ பேர் மாநாடுகள் நடத்தியிருக்கிறாங்க. ஏன் சமீபத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது பெருங்கூட்டம் வந்து சென்னை முழுக்க கூடிச்சு. அங்கெல்லாம் என்ன பிரச்சனை நடந்தது? யாருக்காவது ஏதாவது இது மாதிரியான துயரங்கள் நடந்ததா? ரொம்ப குறுகலான இடம் விஜயகாந்தினுடைய அந்த திருமண மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் மிக குறைவான பேர் தான் இடம் பெற முடியும். அங்கே தான் அடக்கம் பண்ணாங்க. அந்த ரோடு முழுக்க பிளாக் ஆகி தான் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக கோயம்பேடு சாலை முழுக்கவே எல்லா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் விஜயகாந்தினுடைய இறுதி அஞ்சலிக்காக பல பேர் பாலத்துக்கு மேலே நின்றாங்க. ஏதாவது விபரீதம் நடந்ததா? எத்தனையோ அது இப்போ பிரம்மாண்டமான கூட்டங்கள் கூடுகிற போதெல்லாம் இப்படி விபரீதம் நடக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இது வரம்பு மீறுகிற கூட்டம், எந்த வரையறை இல்லாத கூட்டம், இது கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல, கட்டுப்பாடே இல்லாத கூட்டம். அதனால தான் இது நடக்கிறது. இதை ஒழுங்கு செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? கட்சிக்கு தான் இருக்குது. கட்சி நிர்வாகத்தை நடத்துகிறவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அந்த கட்சி நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும். அவர்கள் நிர்வாக கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் இவர்கள் ஒழுங்கின்மையாக இருப்பதையே, அவங்க கூட்ட நெரிசலை ஏற்படுத்துவதையே பாராட்டுக்குரிய விஷயமாக எங்கள் கட்சிக்கு வந்த கூட்டம் மாதிரி வரவே இல்லைங்க என்கிற டயலாக் அவங்க கிரியேட் பண்ணுறாங்கல்ல, இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு அரசியலை அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சார், தொடர்ச்சியாக வந்து குறுகிய சாலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தாவேக்கா தரப்புல இருந்து நாங்கள் 2 சாலைகளை வந்து தேர்ந்தெடுத்தோம், ஆனால் வந்து எங்களுக்கு அந்த நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுக்கு வேணுன்ற சாலை வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சாங்க. அதாவது ஒருவேளை வந்து தாவேக்காரர்கள் கேட்ட இடத்துல உழவர் சந்தை, வேறு சில இடங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் ஒரு ஆத்து பாலம் இருக்கிறது, அந்த இடத்து ரொம்ப குறுகலான சாலையாக இருக்கிறது என்று சொல்லி தான் இந்த இடத்தை காவல்துறை தான் மாற்றி கொடுத்திருக்கிறது. இவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிற மாதிரி இடமைத்தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 10,000 பேர் கூடுவதற்கான இடத்தை அவங்க காவல்துறை வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அதற்கு பின்புதான் இவ்வளவு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. ஒருவேளை தாவேகாவினுடைய நிர்வாகப்படி அவங்க கேட்ட இடத்தை கொடுத்திருந்தா இந்த 40 உயிரிழப்பு என்பது 40ஆக இருந்திருக்காது, நூற்றுக்கணக்கான உயிரிழப்புக்கு போயிருக்கும். அதை தடுத்தது காவல்துறையினுடைய சமயோசித புத்தி. அவங்க எடுத்த நடவடிக்கை காரணமாக தான் இந்த மரணத்தினுடைய எண்ணிக்கையாவது குறைந்திருக்கிறது. அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்தாங்கன்னா மிக நெரிசலான இடம், இன்னும் அதிகமான உயிரிழப்புக்கு அது வாய்ப்பாக மாறியிருக்கும். தொடர்ச்சியாக இது பண்ணுறப்போ வந்துட்டு கரூரில் வந்துட்டு பிரஸ்மை வந்து சந்திக்காமல் விஜய் போயிருந்தார் அப்படின்னு ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருந்தீங்க. ஒருவேளை அவர் வந்து அந்த இடத்துல விமர்சித்து வேறு ஏதாவது ஒரு அதையும் நம்ம வந்து அவருக்கு பேக் எண்டாக, அதாவது பிரச்சனையாக திரும்பி இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சி கூட மீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல? அப்படி கிடையாது. அவருக்கு மிக கடுமையாக விமர்சிக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை குறித்து கடுமையாக விமர்சிக்கிறார், மத்திய அரசை விமர்சிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வந்து எம்ஜிஆருடைய கட்சிக்கு வந்து அம்மாவினுடைய இதுக்கெல்லாம் துரோகம் செஞ்சிட்டாருலாம் சொல்கிறார். அவர் எல்லா விமர்சனங்களையும் முன்வைத்துட்டார். அவர் விமர்சனத்துக்கெல்லாம் அஞ்சுகிற இடத்துலலாம் அவர் இல்லை. அதையெல்லாம் அவர் கடந்து அவர் பேசிட்டார். அவருக்கு அந்த மாதிரியான அச்சுறுத்தல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே அச்சுறுத்தல் என்னென்னா, அவருக்கு கட்டுப்படாத அவருடைய ரசிகர்கள். எப்படி முதல் நாள் படக்காட்சி வருகிற போது அவன் பாலாபிஷேகம் செய்யணும்னு நினைப்பானோ, கட் அவுட் வைக்கணும்னு நினைப்பானோ, பேனர் வைக்கணும்னு நினைப்பானோ, திடீர்னு நீங்கள் ஒன்றும் இல்லை, சமீபத்தில் வந்து மதுரை மாநாடு நடந்த போது மிக உயரமான கொடிக்கம்பம் சரிந்ததா இல்லையா? அந்த சரிந்து ஒரு இன்னோவா கார் மேலே வந்து உடஞ்சிச்சா இல்லையா, நொறுங்குச்சா இல்லையா? இன்னோவா காரே நொறுங்கும்னா அந்த இடத்துல ஒரு குழந்தையோ பெண்களோ யாரோ மனிதர்களோ குறுக்க போயிருந்தாங்கன்னா அவங்களோட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குமா இல்லையா? அப்போ இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு மிக கவனக்குறைவாக, பொறுப்பின்மையாக, அலட்சியமாக ஏற்கனவே அவங்க இருந்திருக்கிறாங்கிறதுக்கு அந்த கொடிக்கம்பம் சாய்ந்தது ஒரு சாட்சி. இது மாதிரி ஏற்கனவே திரையரங்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, பெரிய அளவில் வந்து விசில் அடிப்பாங்க. அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். ஒழுங்குபடுத்தப்படாத கூட்டம், முறைப்படுத்தப்படாத கூட்டம். இது கூட்டம் அல்ல, கும்பல். அதுதான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன்.
தொடர்ச்சியாக பார்க்குறப்போ திரு நயினார் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, முதல்வர் தான் இந்த உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பேர் தான் அரசியல். முதல்வர் என்ன செய்ய முடியும்? முதல்வர் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக நிற்கிறார். ஒரு நள்ளிரவு நேரமும் கடந்த பின்பும் கூட அவர் உடனடியாக தனி விமானத்தில் பயணம் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு வந்து நிற்கிறார். இதை சொல்லுவதற்கான ஒரு குறைந்தபட்ச யோக்கியதை வந்து பாஜகவுக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியலை. ஏன்னா பல சாமியார்கள் வந்து கூட்ட நெரிசலிலே பல பேர் இறந்ததற்கு அவர்கள் காரணமாக இருந்தாங்க. ஏஆர் ரஹ்மானுடைய கச்சேரி நடந்த போது பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண்களுக்கெல்லாம் பாலியல் அத்துமீறல்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் குற்றச்சாட்டு பல பேர் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் பாஜக காரர்கள் தான் காரணம் என்றெல்லாம் குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால் இதையெல்லாம் வந்து அரசியல் படுத்தக்கூடாது. ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கிறது, அரசு செயல்பட்டிருக்கிறதா இல்லையா என்று விமர்சிக்கலாம். இதை முறைப்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று விமர்சிக்கலாம். அதை விட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எப்படி, எந்த வகையில் பொறுப்பு? இதெல்லாம் திமுக மாநாடாது, திமுக காரங்களாக இறந்துருக்கிறாங்க. எப்படி இது வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட நெரிசலில் ஏற்பட்ட மரணம், இது ஒரு வகையான விபத்து தான் அது. ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயம் இந்த மரணத்தை எதிர்பார்க்கலை, காவல்துறையும் இந்த மரணத்தை எதிர்பார்க்கலை, யாருமே எதிர்பார்க்கல. இது எதிர்பாராமல் நிகழ்ந்தது. இது கட்டுப்படுத்தப்படாதனால நிகழ்ந்த ஒரு விபத்து தான். ஆனால் இந்த விபத்தை தவிர்ப்பதற்கு ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு ஆதங்கத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோமே தவிர மற்றபடி வந்து இதை வந்து நம்ம வந்து அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். திரு விஜய் அவர்கள் வந்து நிதியுதவி அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சரி செய்ய ஈடுகட்ட முடியாது, பட் இருந்தாலும் நான் வந்து நிதியுதவி இதை வந்து அவர் நேற்று அறிவித்திருக்க வேண்டும். அவர் வந்து பிரச்சனைக்குரிய நேரத்தில் வந்து பதட்டமாக வந்து இடத்தை காலி செய்துவிட்டு அரசாங்கம் வந்து நிதியை வந்து அறிவித்ததற்கு பின்பு மத்திய அரசாங்கமும் கூட நிதியை இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, 2 லட்சம் தர்றோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு கட்டத்திற்கு மேலே முதல் கட்டமாக அவர் அதை செய்திருக்க வேண்டும். மற்றபடி அவர் அந்த நிவாரணம் கொடுப்பது, அந்த குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி அளிப்பதை நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் இதை முன்கூட்டி செய்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சார், முன்னதாக வந்து நாமக்கலுக்கு வந்து 8 மணிக்கு 8:45 சரியாக சொல்லணும் அப்படின்னா 8:45 கிட்ட வரதா இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகி 2 மணிக்கிட்ட அது போகுது. இப்படி அதாவது ஒரு இடத்துல டிலே ஆயிடுச்சு ஆல்ரெடி. அடுத்த இடத்துக்கு போகணும்னா இன்னும் சொன்ன நேரத்தில் போக முடியாது, இன்னும் டிலே ஆகும். அந்த டைமில் போலீஸ் வந்து அவரை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல சார்? ஸ்டாப் பண்ணதை கேட்கல. இல்லை, கரூரில் வந்து ஒரு 50 மீட்டருக்கு முன்பே நீங்கள் வாகனத்தை நிறுத்தணும், நெரிசலாக இருக்குது, போகாதீங்கன்னு டிஎஸ்பி அறிவுறுத்திருக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நாங்கள் அப்படி தான் போவோம் அப்படின்னு சொல்லி அத்துமீறி தான் போயிருக்கிறாங்க. இப்போ கூட தன் மீது வந்து இந்த 40 உயிரிழப்பினுடைய கொலைப்பலியிலிருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அவர் நீதிமன்றத்தை நாடுகிறாரே தவிர அவருக்கு உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து வருத்தம் தெரிவிப்பதற்காக அவர் வந்து எக்ஸலத்தினுடைய அறிக்கையை கழித்து விட்டு எந்த செய்தியாளர்களை சந்திக்க மறுத்தார்ல. நேற்று கூட சார் அந்த 30 பேர் இறந்துட்டாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கேட்டபோது காது கேட்காத மாதிரி ரொம்ப வேகமாக விறுவிறுன்னு போய் காரில் ஏறி போயிட்டாரா இல்லையா? நான் வருத்தப்படுகிறேன், இது நடந்திருக்கக்கூடாது, ரொம்ப துயர சம்பவம் என்று சொல்வதற்கு கூட அவருக்கு மனம் வரலையே. அப்போ யார் முகத்திலையும் நான் என்ன சொல்கிறேன், வருவதற்கு அவருக்கு 5 மணி நேரம், விமான நிலையத்திலிருந்து அந்த இடத்தை அடைவதற்கு 5 மணி நேரம் ஆகுமா, திரும்பி போவதற்கு 1.5 மணி நேரத்தில் அவர் போயிட்டார். எப்படி? 2க்குள்ள வித்தியாசம் ஒரே தூரம் தானே, 2 ஒரே தூரமா இல்லையா? எப்படி திரும்பி போகிற போது 1.5 மணி நேரத்தில் திரும்ப உடனே போகிறாருன்னா, திரும்பி போகிற இடத்துல வழியில் வந்து இந்த மாதிரியான நெரிசல்களை, கூட்டங்களை அவர்கள் ஏற்பாடு செய்யவில்லை. செயற்கையாக கூட்டப்பட்ட கூட்டம் அது. இது இயற்கையாக கூட்டின கூட்டம் கிடையாது. அவன் வீட்டில் வேலையை செஞ்சுக்கிட்டு அவனுடைய தொழில் சம்பந்தமாக, வியாபாரம் சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக ஒவ்வொருத்தரும் தனித்தனி வேலைகளில் இருக்கான். ஒரு இடத்துல ஒன்று கூட்டுவதற்கு என்ன செய்யணும்? ஒரு ஊடகத்தில் பரபரப்பு, ஃப்ளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் வரணும், அவர்களுக்குள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லணும், அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும், பேனர் கட்டணும், விஜய் வர்றாருன்னு மைக்கில் அறிவிக்கணும். இதில் ஒரு செயற்கையாக ஒரு பரபரப்பை உண்டாக்கி தான் மக்களை அந்த இடத்துல கூட்டத்தை கூட்ட முடியுமே தவிர இயற்கையாக கூடியது நம்ம சொல்லவே முடியாது. அதனால் அவர்கள் வந்து நடந்து கொண்ட முறை தான் இதற்கு பெரிய காரணம். இந்த ஒழுங்கீனம் சரி செய்யப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பலமுறை அறிவுறுத்தப்பட்டது. அரசு சார்பாகவே பல இடங்கள் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கெல்லாம் அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க கடந்த முறையே. இந்த அவருடைய சுற்றுப்பயணத்தில் நிறைய இடர்கள் இருக்கிறது, சிக்கல் இருக்கிறது, நெரிசல் சார்ந்த துயரங்கள் இருக்கிறது என்பதற்காக பல முறை தடை செய்திருக்காங்களே காவல்துறை. அப்போலாம் என்ன சொன்னாங்க? எங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னாச்சு? நிலைமை என்னாச்சு? இந்த மோசமான நிலைமை வரக்கூடாது என்பதற்குத்தான் நிபந்தனைகள் என்பதை இப்பொழுதாவது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். சார், முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க குறுகிய சாலையில் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை வந்து ப்ராப்பராக அவங்க இது பண்ணி. குறுகிய சாலை இல்லை, அந்த ஊரில் அதுதான் பெரிய சாலை.
மற்ற இடங்கள்ல அவங்க கேட்டாங்க குறுகிய சாலையை. இல்ல ரவுண்டான வந்து அந்த இடத்துல கேட்டிருந்தாங்க, உழவர் சந்தை பகுதியை வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஏன் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்கதான் அதே இடத்துல தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்போ அதே இடத்த இவங்களும் கேட்டிருக்காங்க, அந்த இடம் இவங்களுக்கு மறுக்கப்படுது. அது அந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். நீங்களே தொடக்கத்துல சொன்னீங்க அவருக்கு வர்ற கூட்டம் வேற இவருக்கு வர்ற கூட்டம் வேற. அதனால நீங்க உழவர் சந்தைக்கான இடம் என்பது அப்படி பார்த்தாலும் இடம் மறுக்கப்பட்டிருக்குல்ல, அதையும் இல்ல இடம் அந்த ஊர்க்காரங்க சொல்லணும். இதை இந்த இடம் வந்து விசாலமான இடமா குறுகலான இடமா என்பதை அந்த ஊர்க்காரங்க தான் சொல்லணும். அந்த ஊர்க்காரங்களுடைய பதிவுலாம் நீங்க பாருங்க. அந்த ஊர்ல அதுதான் அந்த விசாலமான இடம். 10,000 பேரை நிரப்புவதற்கான இடம் என்பது அந்த வேலுச்சாமிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தான் அவ்வளவு பெரிய இடம். மற்ற இடங்கள் இவங்க கேட்ட இடம் இருக்குல்ல, தாவேகா குறிப்பிட்டு கேட்ட இடங்கள் இதை விட குறுகலான இடங்கள்ல தான் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மக்கள் சந்திப்புக்கான இடமா, மக்கள் இப்போ உழவர் சந்தைனா மக்கள் கூடுகிற இடமாக இருக்கும். எப்பொழுதுமே நீங்க சந்தை அதிகமா இருக்கிற இடம், மக்கள் கூடுகிற இடமும் ஒரு ஊர்லயும் ஒரு பகுதி இருக்கும். ஆனால் அந்த பகுதி பரபரப்பாகவும் நெரிசலாகவும் இருக்கும். அதைத்தான் அரசு காவல்துறை தடுத்திருக்கிறது. அதை விட விசாலமான இடம் கொடுத்த போதே 40 உயிரிழப்புக்கு அது காரணமாகி விட்டது. நீங்க சொல்ற இடங்கள்லாம் கொடுத்திருந்தா உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை உயர்ந்து விடும். அந்த மாதிரியான துயரத்தை நடக்காமல் காவல்துறை குறைந்தபட்ச பாதுகாப்பையாவது வழங்கி இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வருத்தங்கள் ஆறுதல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திரு பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆளும் கட்சிக்கு மட்டும்தான் வந்து காவல்துறை வந்து சப்போர்ட்டாக நிற்கும், எதிர்க்கிற கட்சிகள் அதாவது எதிர்கட்சிகளுக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட்டாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எல்லா காலத்திலும் இருக்கிறது தானே, இது ஒன்றும் ரகசியமோ அதிசயமோ கிடையாது. காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது திமுக கூட்டங்களுக்கு பல தடைகள் வந்திருக்கிறது. திமுகவில் இருந்து அதிமுக பிரிந்த போது அதிமுகவுக்கு பல்வேறு தடைகள் வந்திருக்கிறது. தடையை மீறி மக்களை நம்பி தானே எல்லாருமே கட்சி நடத்துகிறாங்க. காவல்துறையை நம்பியா கட்சி நடத்துகிறாங்க? இப்போ ஒரு ஊரில் 30,000 பேர் இருக்காங்க, ஒரு நகராட்சின்னு இங்கே அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் 30 போலீஸ் தான் இருப்பாங்க காவலர்களே. அப்போ 30 காவலர்களை வைத்து தான் அந்த 30,000 பேரையும் பாதுகாக்க முடியும் போகிறோமா நம்ம? அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தன் திருடனாக இருக்கான், யாரோ ஒருத்தன் வந்து ஏமாத்துக்காரனாக இருக்கான், அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு ஜீப்பில் போவாங்க, ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, கோர்ட்டில் கொண்டு ஒப்படைப்பாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். எல்லா மனிதர்களுமே திருடர்களாக மாறினாதான் 30,000 பேர் குடியிருக்கிற ஊரில் 30,000 போலீஸாக போட முடியும்? அப்படி கிடையாது. அது காவல்துறையை நம்பி யாரும் கட்சி நடத்த முடியாது. கட்சி நடத்துகிறவர்கள் ஒவ்வொருவரும் செயல் வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் அதை ஒழுங்கு செய்யணும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இது காவல்துறையின் மீது பழி போடுவதன் மூலமாக தங்கள் கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. எந்த கட்சியுமே காவல்துறையை நம்பி நடக்காது. நீங்கள் பல கூட்டங்களில் பாருங்கள். இப்போ திமுக கூட்டம் நடக்குது, அண்ணா அறிவாலயத்தில் ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. நீங்கள் போய் பாருங்கள், திமுகவினுடைய அந்த செயல் வீரர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சீருடை அணிந்த சில பேர் இருப்பாங்க, தன்னார்வ தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த பக்கம் ஓரமாக போ, இந்த பக்கம் சேர தூக்கி போடாத, இது இப்போ நடக்கிற பாதை, குறுக்க வந்து நிற்காத, அப்படி ஒழுங்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காவல்துறை பக்கத்தில் நிற்பாங்க. காவல்துறை வந்து இவன் சொல்கிறத கேட்கல அப்படின்னா தான் காவல்துறை வந்து ஏப்பா என்னப்பா சத்தம் போடுற, பாப்பா பின்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காவல்துறை நம்பி எந்த கட்சியும் எந்த மாநாடுமே நடத்தப்படுவது இல்லை. இது அரசியல் புரிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். முழுக்க முழுக்க காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தா தான் கட்சி நடத்த முடியும்னா, இப்போ நான் காந்தி காலத்துலேருந்து வர்றேன், பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டத்தை பூரா எதிர்த்து சட்ட மறுப்பு இயக்கம் நடத்தி தான் காந்தி அரசியல் பண்ணாரு. போலீஸ்காரன் சொல்றதை கேட்டா வந்து காந்தி அரசியல் பண்ணாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது, இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினாங்க, போலீஸ் வந்து தடுக்குது. சட்ட நகலை தீ வைத்து எரித்து தான் போராட்டத்தை நடத்தினாங்க. சட்டத்தை மீறித்தான் எல்லா போராட்டங்களும் நடந்திருக்கிறது. எந்த அரசியல் கட்சியுமே போலீஸ்காரர்கள் லத்திக்கு பயந்து கொண்டோ துப்பாக்கிக்கு பயந்து கொண்டோ எந்த கட்சியும் நடத்த முடியாது. அதை மீறித்தான் ஜனநாயகத்தில் இவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கிறது. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து ஏறத்தாழ 10 லட்சம் பேர் திரண்டாங்கல்ல, அதில் நம்ம முழுக்க போலீஸை நம்பியா திரண்டாங்க? கடைசியில் கலைப்பதற்கு தான் போலீஸை பயன்படுத்தினாங்க. அந்த கூட்டத்தை திரட்டுவதற்கு, அந்த கூட்டம் வந்து ஒழுங்கு செய்வதற்கு அங்கே பெண்கள்லாம் இருந்தாங்க. யாராவது எந்த பெண்களுக்கு அதாவது பாதிப்பு வந்ததா? இரவு பகலாக அங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது பெண்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. எப்படி வரல? என்ன காரணம்? அது ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டம், அது அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம், ஒரு நெறிப்படுத்தப்பட்ட கூட்டம். அதனால் அது எல்லாம் சரியாக நடக்கிறது. இது எந்த ஒழுங்குக்கும் வராத ஒரு கூட்டம். கும்பல் மனோபாவம், ரசிக மனோபாவம், ஒரு வெறியேற்றப்பட்டவர்களாக இவங்க இருந்தாங்க. அதனால நெறிப்படுத்தப்பட்ட கூட்டமாக இல்லாமல் வெறியூட்டப்பட்ட கூட்டமாக இருந்த காரணத்தினால இது போன்ற துர்மரணங்கள் நடந்து விட்டது. இது எதிர்காலத்தில் நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது, கட்சி தொண்டர்களுக்கு இருக்கிறது, கட்சி பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறது, கட்சி தலைமைக்கு இருக்கிறது, காவல்துறைக்கும் இருக்குது, அரசாங்கத்துக்கு இருக்குது, அனைவருக்குமே இருக்குது. ஆனால் முதன்மையான பொறுப்பு என்னன்னா, ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். உங்கள் வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா கூட அங்கே சாப்பாடு சரியாக பரிமாறுறாங்களா, வர்றவங்களை வாங்கன்னு கேட்டாங்களா? அங்கே அதை யாரை கேட்பாங்க? அந்த ஊரில் செக்யூரிட்டி போட்டால் அவங்களே கேட்பாங்க. கல்யாண மண்டபத்தில் 2 செக்யூரிட்டி நின்றார், அவர் வான்னு கேட்கலன்னு சொல்லுவாங்க.
சொந்தக்காரனை வச்சு தான் நடத்துகிறோம் கல்யாணம், நீங்கள் தான் வரவேற்கணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கட்சி மாநாடு. கட்சி மாநாடு மக்களை திரட்டுவது தானே. கல்யாண மண்டபத்தில் நம்ம சொந்தக்காரங்க ஒரு 500-1000 பேரை திரட்டுவோம். கட்சி மாநாட்டில் ஒரு 50,000 1,00,000 பேரை திரட்டுவோம், அல்லது 5 லட்சம் 10 லட்சம் பேரை திரட்டுவோம். அப்போ யார் பொறுப்போ அதை நடத்துபவர்கள் யாரோ, விழா நடத்துபவர்கள் யாரோ அவர்கள் தான் பொறுப்பு. அது போக சப்போர்ட்டுக்கு தான் காவல்துறை. அதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்பது, ஒரு அனுமதி கிடைக்கல காவல்துறைனா அதுக்கு தான் நீதிமன்றத்தினுடைய ஆணை. வெறும் நீதிமன்றத்தையும் வெறும் காவல்துறை நம்பி யாரும் கட்சி மாநாட்டை நடத்த முடியாது. எந்த கட்சி கூட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்த முடியாது. தடையை மீறி ஆர்ப்பாட்டம், தடையை மீறி பேரணி எப்படி எவ்வளோ நடத்துகிறாங்க. அங்கெல்லாம் என்ன சிக்கல் வருகிறது? எந்த சிக்கலும் வருவதில்லை. அது அரெஸ்ட் ஆவாங்க, தடையை மீறி அரெஸ்ட் ஆவாங்களே தவிர, கைது செய்து பாருன்னு சொல்லுவாங்களே தவிர, அவங்க ஒருபோது அரசியல்படுத்தப்பட்டவர்கள் இது மாதிரியான அறவேக்காட்டுத்தனமான அரசியலை செய்யவே மாட்டாங்க. சார், தொடர்ச்சியாக பார்க்குறப்போ தாவேக்கா தரப்புல இருந்து சிபிஐ மற்றும் புலனாய்வு விசாரணையெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதற்கு அவசியமே இல்லையே. விஜயினுடைய அதாவது ஒரு குற்ற வழக்கில் பின்னணி நமக்கு பிடிபடாத போது, யார் செய்தார்கள்னு தெரியாத போது, யார் எதற்கு பின்னால் யார் இயங்கினார்கள் என்று தெரியாத போது தான் விசாரணையை நம்ம கோருவோம். எல்லாரும் கண்ணு முன்னாடி லைவில் தானே நடந்து மயங்கி விழுந்தாங்க. எல்லாருமே தண்ணி இல்லாமல் விழுந்தாங்க, மயக்கப்பட்டு விழுந்தாங்க. பல மணி நேரம் காத்து கடந்தது எல்லாருடைய கேமரா உடைய வெளிச்சத்துலையும் கண்ணு முன்னாடி தான் நடந்தாங்க. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு கேட்பாங்கல்ல. எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்காக சிபிஐ விசாரணை கேட்குறாருன்னா இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. மாநில அரசின் மீது தாவேக்காவினரும் சொல்றாங்க. அதாங்க, மாநில அரசின் மீது இந்த பழியை பழிசாட்டுவதற்கு, திசை திருப்புவதற்கு மாநில அரசினுடைய விசாரணை அமைப்புகளை நாங்கள் நம்ப முடியாது. எனவே மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்பை நாங்கள் கோருகிறோம் என்று சொல்வதன் மூலமாக மத்திய அரசாங்கத்திடம் விஜய் பாதுகாப்பு தேடுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் இதற்குள்ளே சதி இருக்குதுங்கிறாரு. என்ன சதி இருக்க முடியும்? யார் செஞ்சா? எல்லாரும் கொண்டு நெரிசலில் வேணும்னே கொண்டு நெரிச்சு எல்லாரையும் கொண்டு கீழே தள்ளி விடுங்கன்னு யாராவது செஞ்சாங்களா? சதி செஞ்சாங்களா? அது எதிர்பாராமல் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உள்ளூர்காரங்க இருக்கிறாங்க, சாட்சி, மக்கள் முன்னிலையில் நடந்ததில்ல. இது பாதிக்கப்பட்ட மக்கள், பறிகொடுத்த மக்கள் எல்லாருமே இருக்காங்கல்ல. உயிரிழந்தவர்களை தவிர இந்த சம்பவத்துக்கு சாட்சியாக லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இருக்காருங்களா அந்த ஊரில். அப்புறம் எதுக்கு விசாரணை? அவங்கள கூப்பிட்டு கேட்டால் சொல்ல போகிறாங்க. அப்போ சிபிஐனா மத்திய அரசினுடைய விசாரணை அமைப்பு. மாநில அரசை குற்றஞ்சாட்டுவதற்கு மத்திய அரசினுடைய உதவியை விஜய் தேடுகிறாரா என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. எப்படியாவது இந்த குற்றத்தை திசை திருப்ப வேண்டும், இந்த உயிரிழப்பை, இந்த பழியை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகமாக நான் பார்க்கிறேன். விஜய் அடுத்த தவறை செய்ய ஆரம்பித்து விட்டார். இல்ல, சமூக வலைதளங்கள்ல இது திமுகவினுடைய உள்நோக்கமா கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து பரவுது. அதாங்க, 40 பேரையும் திமுக காரங்களா கொண்டாங்க. நான் கேட்கிறேன், உயிரிழப்புக்கு திமுக எப்படி காரணமா இருக்க முடியும்? அவங்க சதி செஞ்சாங்கன்னா அவங்க ஏன் மருத்துவமனைக்கு ஓடுறாங்க? எதுக்கு நள்ளிரவில் ஓடுறாங்க? எதுக்கு அரசு மருத்துவமனைக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க? காப்பாற்ற வந்தவனையே நீ கொலைகாரன்னு சொல்கிறது இருக்குல்ல. யார் உதவி செய்ய முன் வந்தார்களோ அவர்கள் மீதே அந்த குற்றத்தை சுமத்துவது இருக்குல்ல. யார் மனு கொடுக்க வந்தாங்களோ அவங்களே குற்றவாளின்னு சொல்கிறது இருக்குல்ல. இது என்ன வகையான, எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க. செய்த தவறை மறைப்பதற்கு யார் உதவி புரிந்தார்களோ, எந்த அரசாங்கம் ஓடி உதவி செய்ததோ அவர்கள் மேலே அந்த பழியை சாட்டுவதுங்கிறது என்ன? மரத்து மேலே ஏற சொன்னது யார்? அரசாங்கம் ஏற சொல்லுச்சா? மரக்கிளைகள் மீது ஒடிஞ்சு விழுந்ததெல்லாம் அரசாங்கம் சொன்னதா? வீட்டு கூரை மேலே ஏறினார்களே அவங்களாம் அரசாங்கம் சொல்லி தான் ஏறினாங்களா? ஹாஸ்பிட்டல் சீட்டு உடஞ்சி நொறுங்குச்சே, அதெல்லாம் காட்சியில் பார்த்தோமே, தொலைக்காட்சியில். அதெல்லாம் அரசாங்கம் சொல்லி தான் நடக்குது. அது அப்போ தாவேக்கா கொடி கட்டிய அத்தனை பேருமே திமுக காரனா? நான் கேட்குறேன், அங்கே குடுமி இருந்த அனைவருமே திமுக காரர்களா? ஏதாவது ஒரு அர்த்தம் பொருத்த வேணாமா? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது மாதிரி ஒரு பொய் சொன்னா பொருந்து சொல்ல வேணாமா? இதுலயும் அரசியல் பண்ண தெரியலையா விஜய்க்கு கட்சி நடத்தவும் தெரியல, அரசியல் பண்ணவும் தெரியல. தான் செய்த தவறை மறைப்பதற்கு அடுத்த பொய்களை கட்டவிழ்த்து விடுறாங்களே. சிபிஐ விசாரணையில் என்ன விசாரணை வரட்டும், என்ன தப்பு? இதை எப்படியாவது தள்ளி போடணும், தவிர்க்கணும். என் மேல ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிட்டாங்க என்று சொல்லி அனுதாபம் தேடுவதற்கு ஒரு முயற்சி செய்கிறார். அதனால் அவர் அச்சத்தில் இருக்கிறார். பாஜகவோடு கூட்டணி போவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வாங்க மத்திய அரசாங்கம். இந்த விசாரணையை கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே பிஜேபி பக்கம் வந்துருங்க, எங்களை ஆதரிங்க, உங்களை காப்பாற்றி விடுறோம் என்று சொல்லுவாங்க. அதனால் விஜயினுடைய அரசியல் தடமாறி போவதற்கு ஒரு தக்க வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள போகிறாரா என்று நமக்கு தெரியலை. சார், தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நிகழவிருந்த பரப்புரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விஜய் பார்க்குறாரா, இல்லை எதற்காக இது பண்ணுறாரு? மாற்றம், இந்த மாற்றம் நீதிமன்றம் அதை தடை செய்யும். அவருடைய அந்த ஊர்தி பயணத்தை நிச்சயமாக நீதிமன்றம் தானாகவே முன் நாளை திங்கட்கிழமை வழக்கு எடுத்து விசாரிப்பாங்க.
நீதிமன்றம் தடை செய்வதற்கு முன்பு தாங்களே நாங்கள் வந்து அதை நிறுத்தி விடுகிறோம் என்று சொல்வதன் மூலமாக கௌரவமான தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று வேணால் அதை புரிந்து கொள்ளலாம். மற்றபடி இதில் வந்து அவங்களே அவ்வளவு நல்லவங்க, அவங்க வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த பேரணிலாம் நடத்தாமல் இருக்கிறாங்க, ஊர்வலம் போகாமல் இருக்கிறாங்க என்று நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள். ஒரு விபரீதம் நடந்து விட்டது, இதிலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக இப்படி ஒரு முயற்சி செய்கிறாங்க. தொடர்ச்சியாக சார் நம்ம வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவைக்காவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை நம்ம தொலைக்காட்சியிலேருந்தே தொடர்பு கொண்டோம். ஆனால் அவங்க சைடில் இருந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே இல்லை. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் செய்கிறது, இப்படியான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே இல்லை. இது ஒரு பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லாதது மக்களிடையே எப்படி போய் அது சேரும், எப்படியான விளைவுகள் அது ஏற்படும்? தாவேகா மீது மக்களுக்கு எதிர்மறை சிந்தனை வந்து விட்டது. அவர்களை வேடிக்கை பார்க்க வந்தவர்களுடைய உயிரை பறிக்கிற அளவுக்கு ஒரு நெரிசல் வந்தது, ஒழுங்கின்மை வந்தது என்பது மக்களுக்கு அதிருப்தி வந்து விட்டது. திருடனுக்கு தேல் கூட்டினால் கத்த முடியாது, கதற முடியாது, விசும்பி அழுக முடியாதுன்னு சொல்லுவாங்க. தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. அதனால் தாவேகா தரப்பிலே இருந்து யாருமே பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் தலைமை தவறு செய்து விட்டது, கட்சி நிர்வாகம் தவறு செய்து விட்டது, நாம் ஒரு ஒழுங்கற்ற கூட்டத்தை வந்து நாம் தவறாக வழிநடத்தி விட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சியின் காரணமாக அவர்களால் பேச முடியவில்லையே தவிர இது சரியான ஜனநாயக பண்பு கிடையாது. எத்தனையோ அரசியலிலே பல தவறுகள் நடந்திருக்கிறது. அந்த தவறுக்கு எமர்ஜென்சியிலே வந்து இப்படி ஒரு நெருக்கடி நிலையை நான் பிரகடனப்படுத்தியது நான் செய்த வரலாற்று பிழை என்று இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க. தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டிருக்காங்க. தான் செய்த தவறை ஒப்புக்கொள்வதற்கு ஒரு நேர்மை வேண்டும், ஒரு துணிச்சல் வேணும். நான் செஞ்ச தப்பு என்று சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் விஜயிடம் கிடையாது. அந்த துணிச்சல் தாவேகாக்காரர் யாருக்குமே கிடையாது. நீங்கள் இந்த கேள்வியில் தொடர்ச்சியாக எனக்கு என்ன அப்படின்னா, திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கார், கட்சியுடைய ஒரு செயல்பாடுகளில் முன்னெடுக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியாக இருக்கார். அவருடைய ஃபோனே வந்து ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? தலைமையின் உத்தரவு, யாரும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது என்று தலைமையிலிருந்து சொல்கிறாங்க. அதாவது தாவேகா எவ்வளவு மோசமாக வழிநடத்தப்படுகிறதுனா, அவர் மதுரை மாநாட்டிலே பேசுகிற போது அவர் எந்திரிக்கிற போது எல்லா கட்சி நிர்வாகிகளும் எந்திரிச்சாங்க. அவர் பின்னாடி கூடி அப்படி கையை அப்படி வழக்கமாக அசைப்பார், உட்காந்துருவாங்க எல்லாரும். அப்படி கையை அசைப்பதற்கு விஜய் மறந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் பேசுகிற அந்த 40 நிமிடமோ 35 நிமிடமோ பேசினாரு. அந்த நிமிடம் வரைக்குமே எல்லாருமே பின்னாடி நின்றுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் மன்னராட்சியை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்து உட்கார சொன்னாதான் நான் உட்காருவேன், நான் சமத்துவமாக நடத்தப்படுவதை இல்லை, எனக்கு சுயமரியாதை இல்லை என்பதற்கு சாட்சியமாக அவர்கள் நின்று கொண்டே இருந்தாங்க. அதனால் அந்த கட்சி ஒரு அடிமைத்தனமாக நடத்தப்படுகிறது. 234 தொகுதியிலும் விஜய் தான் போட்டியிறார் என்று சொல்வதன் மூலமாக ஒரு மாவட்ட செயலாளரை கூட தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொள்ளாமல், கரூருக்கு போனால் கரூர் மாவட்ட செயலாளரை வந்து மக்களுக்கு அடையாளம் காட்டணும், மதுரைக்கு போனால் மதுரை மாவட்ட செயலாளரை அடையாளம் காட்டணும், நாமக்கலுக்கு போனால் நாமக்கலினுடைய மாவட்ட செயலாளரை அடையாளம் காட்டணும். அப்போ தான் அந்த கட்சி வளரும். யாரையுமே அடையாளம் காட்டாமல் தன்னுடைய ஒற்றை முகத்தை மட்டுமே திரும்ப திரும்ப பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார் என்று சொன்னால் ஜனநாயக பண்பற்றவர்களாக, அவங்க ஜனநாயகம் பற்றிய புரிதலோ அடிப்படை அறிதலோ இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இறுதி கேள்வியா, தாவேகா தரப்புல இருந்தே நீதிமன்றத்தை நாடுறாங்க, அவங்களே முன் வந்து விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? போலீஸ் தேடி வர்றதுக்கு முன்னாடி நம்மளே ஸ்டேஷனுக்கு போயிடுவோம்னு சொல்லுவாங்க சில பேர். நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வந்து அவர் இதே விசாரணைக்கு வர்றதுக்கு முன்பு நாங்களே நீதிமன்றத்தில் சரணடைகிறோம் என்று சொல்வதை போல தான் அவர்களே வழக்கு சட்ட உதவியை தேடுகிறோம் சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் இது வந்து என்னென்னா, தங்கள் மீது விழுந்த இந்த பழி, கொலை பழி, தங்கள் மீது நடந்த இந்த ஒரு மோசமான நிகழ்வுகளை இதிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் சட்ட உதவியை நாடுகிறார்கள். மற்றபடி அவர்கள் என்ன செய்தாலும் இந்த உயிர்கள் திரும்பி வரப்போவதில்லை. இது 40 உயிர்களோடு நிறுத்தப்படுமான்னு தெரியல. பல பேர் இன்னும் ஐசியூவில் வந்து எமர்ஜென்சியில் பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் பிழைப்பார்களா என்று தெரியாத அளவுக்கு மோசமான கண்டிஷனில் ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. அதனால் உயிரிழப்பின் எண்ணிக்கை ஒருவேளை கூடுவதற்கும் ஒரு அபாயகரமான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்து நடந்துவிடக்கூடாது என்று பல பேர் பிரார்த்திக்கிறாங்க, பல பேர் வந்து ஆசைப்படுறாங்க. அந்த வேண்டுதலை தாண்டியும் ஏதாவது நடந்து விடுமோ என்கிற அச்சத்தில் இருக்காங்க. அதனால் தாவேகாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவான ஒரு காலம் இது. அதை சரி கட்டுவதற்கு அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். மற்றபடி அவர்கள் செய்த தவறுக்கு மக்களிடத்திலே ஒரு நாளும் மன்னிப்பு கிடைக்காது.